டு மை சேனல். எஸ், இன்றைய தகவல். அதுக்கெலாம் முன்னாடி உங்களுக்கு வந்து இன்றைய நாள் நல்ல நாளாக அமையணும். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி டேவாக இருக்கணும். பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எஸ், படித்ததில் பிடித்தது இன்றைய தகவல். ஸோ எனக்கு படித்தது, எனக்கு பிடிச்சிருந்ததை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எஸ், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரப்பர். இது என்ன கதையாக இருக்க போகுது? எஸ், பென்சில் அண்ட் ரப்பரோட ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். நம்மளோட பென்சில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பென்சில் எழுதுவோம், எரேசர் வந்து அழைப்போம், இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்குள்ளேயுமே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறது வந்து அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இங்கே நான் ஷேர் பண்ண போகிறேன். பென்சில் நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம். பென்சிலில் தவறு பண்ணால் நம்ம எரேசர் வச்சு அழைப்போம். ஸோ ஒரு தவறு பண்ணுறது பென்சிலை வந்து ஃபீல் பண்ணுது, நான் நிறைய தவறு பண்ணிகிட்டே இருக்கேன், என்னை நீ வந்து அவ்வளோ அழகாக திருத்திக்கிட்டே இருக்க, ஒவ்வொரு முறையும் நான் தவறு பண்ணுறேன், நீ என்னை திருத்திக்கிட்டே இருக்க, எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, ஸோ நீ வந்து என்னால் மெலிஞ்சிக்கிட்டே போகிற அப்படின்னு சொல்லி பென்சில் ஃபீல் பண்ணுதான். அதுக்கு எரேசர் சொல்லுதான், நீ அதுக்கெலாம் ஃபீல் பண்ணாத, எனக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது, நீ பண்ணுற தப்பை நான் திருத்துறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது, அதனால் எனக்கு இது வந்து சந்தோஷத்தை தான் கொடுக்குது, நீ அதனால் ஃபீல் பண்ணாத, நீ ஆனால் அந்த பண்ணுற தப்புகளை திருத்திக்கிட்டே இருக்க பார்த்தியா, நீயும் வந்து ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி ரப்பர் சொல்லுதான். உடனே வந்து பென்சில் வந்து இல்லை, இருந்தாலும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நீ என்னால் மெலிஞ்சிக்கிட்டே போகிற அப்படின்னு சொல்லுதான். நீ வருத்தப்படாத, என்னால் நீ மெழுகேற்றி ஒரு ஒளிவான ஒரு இது தான் கொடுக்குற, நீ உன்னோட வாழ்க்கைக்கு நீ வந்து இது பண்ணுற, உனக்கு பின்னாடி இருந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எரேசர் சொல்லுதான். இது என்னன்னா, பென்சில் அப்படின்றவங்க வந்து நம்ம பெற்றோர்கள் அப்படின்றது தான் எரேசர். ஸோ நம்ம பண்ணுற தவறுகளை பெற்றோர்கள் திருத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அதுதான். ஸோ பென்சில் வந்து பிள்ளைங்க, ரப்பர் வந்து பெற்றோர்கள். ஸோ நம்ம என்ன தான் தவறு பண்ணாலும் நம்மளை வந்து வழி நடத்தி அழகாக திருத்தி நம்மளை அன்பாக நடத்துறது நம்மளுடைய பெற்றோர்கள் தான். ஸோ என்னென்னைக்குமே பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை அவ்வளோ, பிள்ளைகள் என்ன தவறு பண்ணாலும் பிள்ளைகளை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க, அழகாக வந்து வழி நடத்திட்டும் இருக்காங்க. ஸோ பெற்றோர்களுக்கான சமர்ப்பணம் தான் இந்த கதை நான் சொல்ல வந்தது. எஸ், ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை வந்து அவ்வளோ அழகாக வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஈவன் நானுமே என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய குழந்தைங்க, ஸோ அந்தந்த ஸ்டேஜ் வரும்போது வேறு வேறு மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக அந்த கதை இருந்தது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெற்றோர்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது, அன்பாக சொன்னால் எந்த ஒரு விஷயமும் பிள்ளைங்க ஏற்றுப்பாங்க அப்படின்றதான். ஸோ பெற்றோர்கள் அன்பாருங்க, பிள்ளைங்களும் அன்பாருங்க. ஸோ அன்பு தான் எப்பயுமே. கண்டிப்பாக ஒரு விஷயத்த பண்ணும்போது அது வந்து வேறு மாதிரி ரிசல்ட் கொடுக்கும், அதே அன்போடு ஒரு விஷயம் பண்ணிங்க அப்படின்னா அது வேறு மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எல்லோரும் அன்பு அன்பு அன்பு. ஸோ அன்பை ஷேர் பண்ணுங்கள், அன்பாக இருங்க, யார்கிட்டையும் கோவப்படாதீங்க, தன்மையாக பேசுங்க அப்படின்றத இன்றைய தகவல். ஸோ உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கா? ஸோ நீங்கள் எந்த மாதிரி கேரக்டர்? ஸோ நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக அன்பாக இருந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நாளோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு டென்ஷன் ஒரு இதோடு இருப்போம். ஸோ அன்பாக இருந்து பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி இது போன்ற தகவலை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். டெய்லி ஒரு மோட்டிவேஷன் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள். தேங்க்யூ, பாய்.